ஒருத்தவங்க என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சிட்டாங்க என்னை வச்சு. என்ன பண்ணுறது, நான் அதை நம்பி தான் இருக்கேன். படுத்துறாங்களே, தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னன்னு நினைக்கிறீங்க, என்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் நான் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். என்னை 3 நாள் சஸ்பெண்ட். அந்த 3 நாளைக்கு எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு ப்ரைவேட் ஆர்டர் வந்துருச்சுங்க 3 நாளும். நல்ல லாங் சவாரி தாங்க வந்தது. ஒரு 2500 3000 சவாரி இந்த 3 நாளுக்கு எனக்கு வந்தது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் லாக் பண்ணது ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சிட்டான். ஆனால் எதுக்கு லாக் பண்ணான்னு பாருங்களேன். கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வார கணக்கில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ இத்தனை ட்ரிப்பு கேன்சல் ஆனால் பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னென்னா கஸ்டமர் மேலே தப்பாக இருந்தால் கூட நம்ம மேலே தாங்க ரிப்போர்ட் ஆகுது. என்ன பிரச்சனை, 20 அடி பைப் ஏற்றினா நம்ம ஏற்ற முடியல, கேன்சல் பண்ணால் அவங்க ரிப்போர்ட் வந்து டிரைவர் மேலேயும் போட்டுறாங்க. ஒரு டைமும் இன்னொரு டைம் வந்து கஸ்டமர் மேலேயும் போட்டுறாங்க. ஆனால் அது வந்து டோட்டல் கேன்சல் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கால்குலேட் ஆகுது. ஒரு வாரத்துக்கு கேன்சல் ரொம்ப அதிகமாக பண்ணியிருந்தால என்னை வந்து 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அது லிமிட்டேஷன் வந்து எவ்வளோ தெரியுமாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கேன்சல் ஸ்கோருங்க. 9% எடுத்தோம்னா 2 நாள் சஸ்பெண்டுங்க. 16% எடுத்தோம்னா 5 நாள் சஸ்பெண்டுங்க. 23% எடுத்தோம்னா 7 நாள் சஸ்பெண்டுங்க. இது தாங்க போர்ட்டலோட ரூல்ஸுங்க. கஸ்டமரே கேன்சல் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்கோர் வந்து திடீர்னு 3.3 வருது. திருப்பி மறுநாளைக்கே கஸ்டமரே 2 ட்ரிப்பு கேன்சல் ஆகுது, எனக்கு 6.3 வருது. தவறுதெல்லாம் என் மேலே கிடையாது. 20 அடி பைப் ஏற்றுறாங்க, சிமெண்ட் மூட்டை ஏற்றுறாங்க, செங்கல் ஏற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். கஸ்டமர்கிட்ட கேட்டால் தரமாட்டேன்றாங்க. கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் மியூச்சுவலாக பேசிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து ஒத்து வரலைன்னா சவாரியை கேன்சல் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? கஸ்டமருக்கு வர அமௌண்ட் வந்து சிங்கிள் வே பாயிண்ட் தாங்க போட்டு வரும். இப்போ எதாவது போலீஸ் ஃபைன் எதாவது வந்துன்னா அப்போ நாங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த சவாரி எடுக்கிறதுக்கு லாபமே இல்லைங்க. அது எதுக்கு ஓட்டணும்? ஆனால் அது எங்கள் மேலே மிஸ்டேக் போட்டு கேன்சல் பண்ணுறாங்க. கஸ்டமர் கேரில் நான் இன்ஃபார்ம் பண்ணால் அது வந்து சிஸ்டமேட்டிக்காக தாங்க வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உள்ளே போய் நம்மளோட கேன்சலில் வந்து நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். அப்பயும் கேன்சல் ஸ்கோர் வருது. இதை நம்ம யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. போர்ட்டல்காரன் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 3 நாளைக்கு. ஆக்சுவலி அதில் போட்டிருக்கதே 2 நாள் தான். ஆனால் 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்றைக்குன்னா சனிக்கிழமை என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சனி, ஞாயிறு, திங்கள் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி பண்ணால் எப்படிங்க ஓட்டுறவங்களை கூட ஓட்ட விடாமல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் ஸ்கோர் வந்து 65 இருக்கணுன்றாங்க. அது மாதிரி லாகின் ஹவர்ஸ் வந்து 30 இருக்கணுன்றாங்க. ஏன்னா 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டா எப்படிங்க அந்த ஸ்கோர் வந்து எடுக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி வந்து 6 ஹவர் 8 ஹவர் லாகின் பண்ணுவோம். ஈவினிங்க்கு மேலே 5-6 மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவேன், லாக் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா கண்டபடி சவாரி போகிறனால அது வந்து தவறுதலாக விட்டால் கூட நம்ம மேலே தான் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் சீக்கிரம் லாக் அவுட் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எப்படிங்க எடுக்க முடியும் சொல்லுங்கள்? ரொம்ப வர டைட் பண்ணிட்டே இருக்காங்க டிரைவருக்குங்களாம். கஸ்டமருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க? முழுக்க 3 வீலருக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட வண்டி நிறையா இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க. நிறையா 3 வீலர் பார்த்துறீங்களா, பேட்ரி வண்டி KA கர்நாடகான்னு போட்டிருக்குங்க. அப்போ நம்ம சென்னையில் உள்ளவங்க ஓட்ட முடியாமல் அங்கேருந்து வண்டி வந்திருக்கு. நம்ம சென்னை உள்ள ஆளுக்கு நிறையா கொடுக்கலாம் இல்லைங்க. ஏங்க கர்நாடகாலேருந்து வண்டி அவ்வளோ போடணும்? 3 வீலருங்க டாடா ஏஸே மிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா, கர்நாடகா அதான் அவங்களோட வண்டின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னலாங்க. நம்மளோட வாடகையும் அவங்களோட வாடகையும் கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு தாங்க அதிகமாக வருது. காலையில் டைமில் மட்டும் ஒரு 30 ரூபா 20 ரூபா மட்டும் கம்மியாக வருது. இது ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு சவாரி எடுக்கும்போது அந்த கஸ்டமர் என்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே போட்டேன்னா டாடா ஏஸோட 3 வீலர் வாடகை தாங்க அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாடா ஏஸுக்கு வந்து வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வீலருக்கும் 60 மினிட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இடையில கஸ்டமர் பார்த்துட்டு 40 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் ஆக்கலாம் இல்லைங்க இது மாதிரி. கஸ்டமருக்கு அப்போ 3 வீலருக்கு மட்டும் 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு 3 ரூபா விழுவுது. 4 வீலரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணனா ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா 50 பைசா விழுவுது. இதில் என்னங்க வித்தியாசம்? அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசமே இல்லைங்க. பேசாமல் நானும் 3 வீலரே போட்டலாம் போல தெரியுதுங்க. இந்த மாதிரிலாம் சவாரியும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் 3 வீலருக்கு நிறைய சவாரி வருது, நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்குறீங்க. இன்னொரு விஷயம்னா 3 வீலர் தாங்க இந்த ஐடி. என்னன்னா 3 வீலரில் பாருங்களேன், கேன்சல் ரேட்டிங் வந்து 10% மேலே வந்திருக்கு. அதான் 10% வந்திருக்கு. ஆனால் பட் அதில் பிளாக் பண்ணலை. ஏன்னா இது அவனோட வண்டி நிறையா ஓடுது. மக்களே ஒரே ஒரு நிமிஷம், நான் எல்லா 3 வீலரையும் நான் தப்பு சொல்லலை, எல்லா 4 வீலரையும் நான் தப்பு சொல்லலை. என்னென்னா சென்னையில் 3 வீலர் ஓட்டுறவங்களுக்கு நிறையா சவாரி கொடுங்கன்ற. நான் வந்து யாரையும் எதையும் குறைச்சி எடை போடலை. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பட் கர்நாடகாலேருந்து இங்கே வந்து ஓட்டும் போது அப்போ நம்மளுக்கு சென்னையில் உள்ள ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும்லங்க.
அதனால் கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் போர்ட்டல்காரங்க நல்லாயிருக்கும். வண்டியே சரிசமமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 வீலரு 3 வீலரு பெரிய வண்டி எல்லா வண்டிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா கமிஷன் வந்து நீங்கள் கூட்டிட்டீங்க, ரேட் வந்து கூட்டியிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா எல்லா போர்ட்டல் டிரைவருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட் வந்தது, இப்போ எவ்வளோ வருதுன்னு எல்லா போர்ட்டல் டிரைவருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் ஏற்றி விட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமிஷனை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரேட் எல்லாம் கஸ்டமர் குறைச்சிட்டிங்கன்னா இருந்தால் டிரைவர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வந்து எந்த ஆப்பும் இல்லாதனால, காம்படிஷன் இல்லாதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. வருங்காலத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பெங்களூரில் வந்து 10% கமிஷன் பிடிக்கிறாங்கன்ற மாதிரி நம்மகிட்ட இன்டிமேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னையிலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில். அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ஏற்றுவாங்களா இல்லை இன்னும் குறைப்பாங்களா என்னன்னு தெரில. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்கு, கமெண்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வீடியோ போடுறதுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.